உலகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில். மோடியோடைய அரகன்ஸ்க்கு இன்னைக்கு பலார்னு ஒரு அற மக்கள் விட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. அடுத்த முறை காங்கிரஸ் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் கேலரியில உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த முறை காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய சீட்டுகள் ராகுல் காந்தியோடைய வயசை விட கம்மியா இருக்கும் அப்படின்னாரு. இன்னொரு ஒரு இன்டர்வியூல ராகுல் காந்தி அப்படின்னு ராகுல் அப்படின்னு ரொம்ப ஆணவமா கேட்டாரு. இந்த ஆணவத்துக்கு, இந்த அகங்காரத்துக்கு, இந்த அரகன்ஸ்க்கு மக்கள் விட்டு இருக்கக்கூடிய ஒரு பதிலடி தான் இந்த தேர்தல் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதை தான். முதல்ல என்ன சொன்னாரு, 25 சீட்டு நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு மேடையா பேசினாரு. அப்புறம் 25 தேஞ்சு 5 சீட்டு நாம ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்க சீட்டு ஜெயிக்கிறது எங்களுடைய இலக்கு இல்ல, நாங்க ஒரு கணிசமான ஓட் ஷேர் நாங்க இங்க ஏற்படுத்திட்டோமா அப்படி அவங்க கோல் போஸ்ட் அப்படிதான் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்படி ஒரு குட்டி மோடி மாதிரி இங்க அண்ணாமலையை இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை he stands exposed நான் நினைக்கிறேன். எந்த தனி மனித தாக்குதல்லையும் யாருமே ஈடுபடல. மோடி பண்ண மாதிரி பிரச்சாரம் எல்லாம் இங்க யாருமே பண்ணல. வெறுப்பு அரசியல் பேசல. தனி மனித தாக்குதல்லையோ இழிவுபடுத்துதலையோ அவங்க பண்ணல. உள்ளபடி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. எந்த ராமர் கோவிலை வச்சு மக்கள் கிட்ட பிளவு ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்ணாங்களோ அந்த அயோத்தியா தொகுதியில இவங்களுக்கு தோல்வியை அந்த ராமரே பரிசா கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. பசி வந்தால் 10 பறந்து போகும்னு சொல்றாங்க. வேலை இல்ல, வருமானம் இல்ல, விலைவாசி உயர்ந்து போச்சு, வறுமை தலைவிரிச்சு ஆடுது. அடுத்தது நமக்கு என்ன தீர்வு அப்படிங்கறதா கண்ணுக்கு தெரியும். நேயர்களுக்கு வணக்கம். காலையிலிருந்தே நாம் தொடர்ந்து மக்களவை தேர்தலுக்கான முடிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது நம்முடைய திரு ஷர்மிளா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மேம். வணக்கம். தொடர்ந்து முடிவுகளை நீங்களும் பார்த்தவண்ணா தான் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 40க்கு 40 என்ற இலக்கை நோக்கி தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி நகர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து 40 இடங்களிலும் தங்களுடைய வெற்றியை பதிவு செய்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த ரிசல்ட் எப்படி பாக்குறீங்க? எக்ஸ்பெக்டடா, அன்எக்ஸ்பெக்டடா, எப்படி நீங்க பாக்குறீங்க? இது வெரி மச் எக்ஸ்பெக்டட் ஒரு ரிசல்ட் தான். இதுக்கான வேலையை களத்துல திமுகவும் கூட்டணி கட்சிகளும் நிறைய செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். முதல்ல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு வலுவான கூட்டணியாக முதலமைச்சருடைய தலைமையில ஒரு 4 தேர்தல்கள்ல சந்திச்சாங்களோ அந்த அளவுக்கு இந்தியா அலையன்ஸ் ஒரு வலுவான கூட்டணியாக ஃபார்ம் பண்றதுல நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு கேட்டலிஸ்டா இருந்திருக்கிறாரு அப்படிங்கறத நாம ரெஃப்யூட் பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா அலையன்ஸா 40 தொகுதிகள்லயும் போட்டிட்டு இருக்கிறாங்கன்னா அது தமிழ்நாடு மாநிலத்துல மட்டும்தான். நமக்குதான் முதல்ல தேர்தல் நடந்தது. இங்க இருந்து ஆரம்பிச்சு வச்ச ட்ரெண்ட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் நாடு முழுக்க ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஆரோக்கியமான அரசியலை இந்த கூட்டணி கையில எடுத்தது. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச சாதனைகள், இந்த 3 ஆண்டு காலத்துல திமுக மாநில அரசு செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டாங்க. நான் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன், நான் இதெல்லாம் பேசணும். அதே மாதிரி மாநில உரிமைகளை பத்தி பேசினாங்க. மாநில உரிமைகளை எப்படி அதிமுக விட்டு கொடுத்துருச்சு, எப்படி பாஜக மாநில உரிமைகளை எரோட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை பேசினாங்க. ₹1 கொடுத்தா 29 பைசா தான் திரும்பி வருது அப்படிங்கிற நரேட்டிவ் பெருவாரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத பாக்குறோம். மக்கள் கிட்ட டக்குன்னு போய் ரீச் ஆன ஒரு மெசேஜ் நாம கொடுத்த ₹1 நமக்கு 29 பைசா தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஆரோக்கியமான ஒரு அரசியலை கையில எடுத்தாங்க. இஷ்யூஸ பேசினாங்க. எந்த தனி மனித தாக்குதல்லையும் யாருமே ஈடுபடல. மோடி பண்ண மாதிரி பிரச்சாரம் எல்லாம் இங்க யாருமே பண்ணல. வெறுப்பு அரசியல் பேசல. தனி மனித தாக்குதல்லையோ இழிவுபடுத்துதலையோ அவங்க பண்ணல. உள்ளபடி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. அதை மக்கள் உள்வாங்கி உணர்ந்து இன்னைக்கு ஓட்டு பண்ணிருக்காங்க. மதத்தை தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு மக்களுடைய இஷ்யூஸ முன் வச்சதுனால இந்த வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இட்ஸ் a fully deserved victory அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆனா நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வாக்கு சதவீதமா இருக்கட்டும், மொத்த வாக்குகள் பதிவாக இருக்கிற வாக்குகள் இதெல்லாம் நம்மளுக்கு நாளைக்கு தான் கிட்டத்தட்ட எல்லாமே தெரிய வரும். வாக்கு சதவீதத்தை பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு தூரம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான மனநிலை மக்கள் மத்தியில இருந்திருக்கு அப்படிங்கறத நாளைக்கு நம்ம பார்க்க முடியும். வெற்றியை மட்டும் வச்சும் சில முடிவுகள் நம்மளால எடுக்க முடியாது. சோ ஆல் இண்டியா லெவல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு எக்ஸிட் போலெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமே. எக்ஸிட் போலெல்லாம் தவறுபடி ஆக்கியிருக்குன்னே சொல்லலாம் இந்த ரிசல்ட். அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்திய கூட்டணி எதிர்பாராத ஒரு வெற்றியை பதிவு பண்ணி, அதாவது எதிர்கட்சியை பொறுத்தவரையில் அவங்களுக்கு
இது மிகப்பெரிய ஒரு செட்பேக், பிஜேபிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக்னே சொல்ல முடியும். ஏன்னா அவங்க பெற்ற வெற்றி வந்து முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற இடம் வந்து எண்ணிக்கை வந்து பெரிய ஒரு தாக்கத்தை வந்து பிஜேபிக்கு ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த டிஃபரன்ஸ் எக்ஸிட் போல் அந்த கம்பாரிசன்ஸ் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? மோடியோடைய ஆணவம் இருக்கு இல்லையா, மோடியோடைய அரகன்ஸ்க்கு வந்து இன்னைக்கு பலார்னு ஒரு அறை வந்து மக்கள் விட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அப்கி பார் 400 பார்னு ஆரம்பிச்சு பார்லிமெண்ட்ல எந்த அளவுக்கு அரகண்டா பேசினார்னா, அடுத்த முறை காங்கிரஸ் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் கேலரியில உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பார்லிமெண்ட்ல பேசுறாரு. அதே மாதிரி இந்த முறை காங்கிரஸ் வந்து ஜெயிக்கக்கூடிய சீட்டுகள் ராகுல் காந்தியோடைய வயசை விட கம்மியா இருக்கும் அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வயநாடுலயும் சரி ரேபரேலியும் ராகுல் காந்தி ஜெயிச்சிருக்கிறாரு. இன்னொரு ஒரு இன்டர்வியூல ராகுல் காந்தி அப்படின்னு ராகுல் அப்படின்னு ரொம்ப ஆணவமா கேட்டாரு. இந்த ஆணவத்துக்கு, இந்த அகங்காரத்துக்கு, இந்த அரகன்ஸ்க்கு வந்து மக்கள் விட்டிருக்கக்கூடிய ஒரு பதிலடிதான் இந்த தேர்தல் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. எந்த காங்கிரஸ் முக்து பாரத்தை நாங்க ஏற்படுத்துவோம்னு இவங்க ஆணவமா பேசினாங்களோ, இன்னைக்கு அதே காங்கிரஸ் 2019 பெற்ற இடங்களை விட டபுள் மடங்கு இன்னைக்கு வாங்கி இருக்கிறாங்க. அதுவும் எப்படிப்பட்ட ஒரு கள நிலவரத்துல பாருங்க. அவங்களுக்கு சாதகமா, இந்தியா கூட்டணிக்கு சாதகமா எதுவுமே நடக்கல அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்றதுல இருந்து காங்கிரஸ் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாங்க, எதிர்கட்சிகள்ல இருக்கக்கூடிய சிட்டிங் சிஎம் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பேரம் பேசி வாங்கி இவங்க கட்சி பக்கம் இழுத்து அவங்களுக்கு கண்டெஸ்ட் பண்றதுக்கு சீட்டு கொடுத்தாங்க. எலெக்ஷன் ஷெட்யூல மோடியுடைய சௌரியத்துப்படி ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ப்ராபகேண்டால மோடி என்னெல்லாம் பேசினாரு, இவராவது 3 நாள் தான் மௌன விரதம் இருந்தாரு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் 44 நாள் மௌன விரதத்துலதான் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கேண்டிடேட் நாமினேஷன் காந்தி நகர்ல ஓப்பனா வீடியோ போடுறாங்க கேண்டிடேட்ஸ். எங்க வந்து பாஜகவும் குஜராத் போலீஸும் நாமினேஷன் ஃபைல் பண்ண விடாம எங்களை தடுக்கிறாங்க, எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி நாமினேஷன் ஃபைல் பண்ண கேண்டிடேட்ஸ் வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேருடைய நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணி இருக்கிறாங்க. இதெல்லாம் தவிர கவுண்டிங் அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஓட்டு போடுற அன்னைக்கு இவிஎம் மெஷின்ல பல இடங்கள்ல வந்து கோளாறு, பல இடங்கள்ல வந்து ரொம்ப வேணுட்டே ப்ராசஸ் ஸ்லோ பண்ணி மக்களை வெயில்ல நிக்க வச்சு அலக்கழிச்சு இருக்கிறாங்க. இன்னைக்கு கவுண்டிங்ல பல இடத்துல பீகார்ல இன்னும் ரிசல்ட் வரல, 2 மணி நேரமா எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாமே இவங்களுக்கு எதிராக இருந்தது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்களுக்கு எதிராக செயல்பட்டது. அப்போசிஷனுக்கு எதிராக தான் இடி, சிபிஐ, ஐடி போன்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ், எலெக்ஷன் கமிஷன் உட்பட செயல்பட்டாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி வட இந்திய ஊடகங்கள், மோடி மீடியா எந்த அளவுக்கு பாஜகவுக்கு சாதகமாக ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணி எந்த அளவுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை சிறுமைப்படுத்தினார்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து டபுள் மடங்கு சீட் எடுத்திருக்காங்க. ஒரு டஃப் காம்படிஷன் அவங்க கொடுக்குறாங்கன்னா இதற்கு முக்கியமான காரணம் இவர்கள் கையில் எடுத்த ஒரு நேர்மையான அரசியல். யூபி வந்து இட்ஸ் பிகம் சர்ப்ரைஸ் ஸ்டேட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ப்ரைஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அயோத்தியா தொகுதியில சமாஜ்வாதி பார்ட்டி வெற்றி. ராமர் கோவில் கட்டப்பட்ட பகுதியில சமாஜ்வாதி வெற்றி. இவங்க எந்த ராமர் கோவில வச்சு மக்கள் கிட்ட பிளவு ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்ணாங்களோ அந்த அயோத்தியா தொகுதியில இவங்களுக்கு வந்து தோல்வியை வந்து அந்த ராமரே பரிசா கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். உண்மையிலே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கூட மோடியுடைய பிரச்சாரத்தை பார்த்து முகம் சொல்லித்தார்கள். இன்னைக்கு அதற்கு ஒரு தக்க பதிலடியை வந்து மக்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமா. அதாவது வந்து மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இல்ல வந்து உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதியா இருந்தது. பாஜகவுக்கு பெரிதும் கை கொடுக்கக்கூடிய மாநிலங்களா இருந்த ஒரு மாநிலங்கள் வந்து இப்ப தலைகளா மாறி இருக்குன்னே சொல்ல முடியும். ஆனா அப்படியே இந்த சைடு வந்தோம்னா ஒடிசால ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஏன்னா ஒடிசால வந்து பிஜு ஜனதா தளம் தான் தொடர்ந்து ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்கிறப்ப அப்படியே அங்க ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து இங்க ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பீகார் ஆல்சோ அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா காங்கிரஸோட வெற்றி கிடையாது, இது வந்து இந்தியா கூட்டணியோட சேர்ந்து இருந்ததுனால அது வந்து இந்தியா கூட்டணியோட வெற்றி தான், தனித்து காங்கிரஸோட வெற்றினா உங்களால இதை பதிவு பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இல்ல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா போன முறை பிஜேபி கூட தான் 303 சீட் தனியா ஜெயிச்சாங்க. இன்னைக்கு அவங்களால 250 தாண்ட முடியலையே. பிஜேபி தனியா 230 சீட்ல தானே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70 சீட் அவங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு இல்ல. அப்ப மோடியோடைய பிம்பம் சரிஞ்சு போச்சு, மோடியோடைய முகத்திரை கிழிஞ்சு போச்சு அப்படின்னு நாமளும் சொல்லலாம்ல. இது வந்து ஒரு ஜனநாயக தேர்தல்ல ஒரு கூட்டணியா வச்சு அவங்க அந்தந்த கட்சிகளுடைய பலத்தை உணர்ந்து அவங்க களத்துல இறங்குறாங்க. காங்கிரஸ் ஒண்ணும் நாங்க வந்து தனியா களம் காண்போம் அப்படின்னு சொல்லலையே. இந்தியா அவங்களுடைய நெகட்டிவ்ஸ் என்னங்கறத காங்கிரஸ் கடந்த மத்திய பிரதேஷ் சட்டமன்ற தேர்தலே அவங்க உணர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வெகுவாக இறங்கி வந்தது.
மாநில கட்சிகளுடைய பங்கு இந்த தேர்தல்ல வந்து எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு அப்படிங்கறத நாம கண்கூடா பார்க்க முடியுது. அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் எந்த அளவுக்கு இந்தியா அலையன்ஸ் உடைய வெற்றிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அட் த எண்ட் ஆஃப் த டே அதுதானுங்க எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. யாரும் ஒரு தனி பெரும் கட்சியோ இல்ல ஒரு தனி மனிதனுடைய வெற்றியோ கிடையாது. ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்களுடைய வெற்றியை தான் நம்ம வந்து ஜனநாயகமா பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் மீண்டும் ஒரு ஜனநாயகத்துக்கு வந்து மக்கள் உயிரூட்டி இருக்காங்க அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்கணும். இதுவே நீங்க சொல்றது இது தனிப்பட்ட வெற்றி இல்ல, இந்தியா கூட்டணியுடைய ஒரு கூட்டு முயற்சியோட வெற்றி அப்படின்னு பாஜக சொல்றாங்கன்னா அதுதான் ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி. ஏற்கனவே சொன்ன பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மாநிலங்கள்ல வந்து அவங்க வந்து வெற்றி அடையாததற்கு காரணம் தொடர்ந்து அவங்களோட ஆட்சி நடந்தது அப்படிங்கறதுனால, அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படிங்கறதுனால அந்த தோல்வியை வந்து சந்திச்சிருக்கலாம். ஆனா நீங்க ஒடிசாவை எடுத்துக்கோங்க, யார் தொடர்ந்து இருந்தா இப்ப நாங்க வின் பண்ணலையா, அப்ப மக்கள் மத்தியில வந்துட்டு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு, பிரதமர் மோடி வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அந்த சைட்ல எல்லாம் நினைக்கிறாங்க. சவுத்ல வந்து நாங்க இப்ப வந்துட்டு குறிப்பிடத்தக்க வெற்றியை வந்து பெற்றுட்டு இருக்கோம், நீங்க சவுத்ல நாங்க இல்லன்னு சொன்னீங்களா, இப்ப சவுத்ல நாங்க இருக்கோம் அப்படிங்கறது அவங்களுடைய விமர்சனமா இருக்கு. ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு தான் ஓட்டு வந்திருக்கு. பெருசா நீங்க சொன்ன பாஜக சொன்ன அதே குற்றச்சாட்டை நம்ம பாஜக மேல திரும்பி வைக்கலாம்ல. சந்திரபாபு நாயுடு தயவுல தான் நீங்க இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்கீங்களே தவிர உங்களுக்குன்னு தனியா பெருசா கிரெடிட் எல்லாம் நீங்க ஆந்திர பிரதேசல எடுத்துக்க முடியாதுன்னு. கர்நாடகாவில லூஸ் பண்ணதை இன்னைக்கு பீகார்ல அவங்க எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுல முக்கியமான விஷயம் வந்து உத்தரப்பிரதேஷ் தான். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸிட் போல்ஸ்லயும் உத்தரப்பிரதேஷ் வந்து பாஜகவுடைய கோட்டை. கிட்டத்தட்ட பாஜகவுக்கு வஸ்ட் சினாரியோல கூட 50-55 சீட்டு பாஜக ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லா போல்ஸுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணாங்க. எல்லா செபாலஜிஸ்டும் அததான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ்ல வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ அதுவும் எப்படி த ஹார்ட் ஆஃப் த பாஜக ஹிந்துத்துவ அரசியலோட என்ன சொல்றது பிரீடிங் கிரவுண்டுங்க அது. யோகி ஆதித்யநாத் ஆட்சியில இருக்கிறாரு, ராமர் கோவில் கட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த வந்து இவங்க கையில எடுத்தாங்க. நாங்க ராமர் கோவில் அரசியல் ஆக்க மாட்டோம்னு சொன்ன அதே மோடி தான் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் ராமர் கோவில் பக்கமே போக மாட்டேங்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கா நீங்க ஓட்டு போடுவீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாரு. ஆனா இன்னைக்கு அதே அயோத்தியால மக்கள் ஓட்டு போட்டு சமாஜ்வாதி பார்ட்டியை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னாலே மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. பசி வந்தால் 10ம் பறந்து போகும்னு சொல்றாங்க. வேலை இல்ல, வருமானம் இல்ல, விலைவாசி உயர்ந்து போச்சு, வறுமை தலைவிரிச்சு ஆடுது. இதுக்கெல்லாம் முன்னால ராமர் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அடுத்தது நமக்கு என்ன தீர்வு அப்படிங்கறதுதான் கண்ணுக்கு தெரியும். இன்னைக்கு இந்தியா கூட்டணியும் சமாஜ்வாதி பார்ட்டியும் கையில எடுத்த ஒரு காங்கிரஸ் மேனிபெஸ்டோ வந்து அவங்களுக்கு உத்தரப்பிரதேஷ்ல பெரு அளவுல வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கறது, அதே மாதிரி இந்த யூபி பேப்பர் லீக் எல்லாம் வந்து நாங்க கடுமையா அதுல வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னது, பெண்களுக்கான அந்த மகாலட்சுமி திட்டம், இது போன்ற விஷயங்கள் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. பிஜேபியோடைய மேனிபெஸ்டோல என்ன இருந்தது? திரும்பி திரும்பி பாத்தீங்கன்னா பக்கத்துக்கு பக்கம் மோடிக்கு கேரண்டியை தவிர வேற எதுவுமே இல்ல. அப்ப மக்களுக்கு எது போய் ரெசனேட் ஆகும்னா, நீங்க ஒரு பிரச்சனை இருக்கு மக்களுக்குன்னா அதற்கான சொல்யூஷன் நீங்க கொடுக்கும்போது அதுதான் ரெசனேட் ஆகும். நீங்க ராமர் கோவில் கட்டுறதுனால அவங்களுடைய வயறு நிரம்ப போறது இல்ல அடுத்த வேலைக்கு அவங்க வீட்டுல அடுப்பு இடைய போறது இல்ல. இந்த விஷயங்கள் தான் அடிப்படை விஷயங்கள். மக்களை பற்றிய சிந்தனை என்னைக்கு பாஜகவுக்கு வரலையோ அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு இது இந்த தேர்தல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும். அதுதான் வந்து யூபி ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாக்கும். நிச்சயமா. அதாவது வந்து தமிழகம் மாதிரியேதான் கேரளாவும் அப்படின்னு நம்ம பாத்துட்டு இருந்த சமயத்துல ரொம்ப சர்ப்ரைசிங்கா வந்து அங்க ஒரு வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. தொடர்ந்து இன்னொரு இடத்துலயும் முன்னிலையில பாஜக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம மக்களவை தேர்தல்ல கேரளால முதல் வெற்றியை வந்து பதிவு பண்ணிருக்காங்க பாஜக அப்படிங்கறத பார்க்க முடியுது. இந்த சேஞ்ச் எப்படி பாக்குறீங்க? இது பாஜகவோட வெற்றியா இல்ல சுரேஷ் கோபியோட வெற்றியா? இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? சுரேஷ் கோபிக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அங்க இருக்குங்க, அது இருக்கு. அதுல வந்து எந்த மாற்றமே கிடையாது. அவருடைய பர்சனல் கேலிபர்னு ஒண்ணு இருக்கு. இதை தாண்டி யூ கேனாட் அவங்க பேசுற மாதிரி காங்கிரஸ் முக்து பாரத் மாதிரி கேரளா முக்து பிஜேபி, தமிழ்நாடு முக்து பிஜேபி எல்லாம் நம்ம பேச முடியாது. ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லா பார்ட்டிக்கும் அங்கங்க அந்தந்த இடத்துல கண்டெஸ்ட் பண்றதுக்கான உரிமை இருக்கு. மக்களை போய் சந்திச்சு அவங்களுடைய வாக்குகளை பெறறதுக்காக அவங்க கிட்ட பிரச்சாரம் பண்றதுக்கான உரிமைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ அதனால இதை வந்து நம்ம வந்து கிரெடிட் ஃபார் தட். சோ கேரளால அவங்க வின் பண்ணிருக்கிறாங்க ஒரு சீட்டுன்னா அதுக்கு டெஃபினட்டா வாழ்த்துக்கள். அவங்க வந்து அரைவ்ட் இன் கேரளா, அவங்களுடைய முயற்சி இது வந்து கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ் வந்து அதை நம்ம பாராட்டணும். பாஜக உண்மையிலேயே வந்து கிரவுண்ட் லெவல்ல அவங்கள மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுகள் இல்ல. நாம வந்து எதிரியாகவே இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து பல விஷயங்கள் நாம கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களுடைய காரியகர்த்தாக்கள் எந்த அளவுக்கு டெடிகேட்டடா கிரவுண்ட்ல போய் நின்னு வேலை செய்யறாங்க அப்படிங்கறத உண்மையிலேயே காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும்.
நிறைய இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து அந்த விஷயத்துலதான் வந்து ரொம்ப லேக் ஆனாங்க. காங்கிரஸ்க்கு வந்து த்ரூ அவுட் இந்தியா, பேன் இந்தியா அவங்களுக்கு ரூட்ஸ் இருந்தாலும் அதை வந்து நீர் ஊத்தி அதை வளர்த்து அதை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு வந்து மறந்துட்டாங்க. ஒரு 10 வருஷம் இந்தியா அதை வந்து மறந்து கைவிட்டுட்டாங்கன்னு தோணுது. இன்னைக்கு பாருங்க பாஜகவுடைய அந்த கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ்க்கு கிடைச்ச வெற்றியா தான் நம்ம அதை பாக்குறோம். So we have to give credit where it is due. If they won, best wishes. திரு அண்ணாமலை அவர்கள் பல விஷயங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பேசினாரு. அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் தொகுதி தேர்தல் முடிஞ்ச உடனே வந்து 1 லட்சம் வாக்காளர்கள் காணோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வெளியில வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது. மத்திய சென்னையிலையும் வந்துட்டு வினோத் பி செல்வம் வந்து அதே ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சாரு. 1 லட்சம் வாக்காளர்களை காணா அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை முன் வச்சதை பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து இப்பதான் நம்ம வந்து அப்பவே கனெக்ட் பண்ணிட்டாங்க, பெரும்பாலானோர் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அவங்க வந்து அவங்களுடைய தோல்வி பயத்தினால இப்படி எல்லாம் சொல்றாங்கிறத கனெக்ட் பண்ணிட்டாங்கிறத சொல்லலாம். ஒருவேளை அதுக்காக தான் அப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிறது இப்ப திருப்பியும் வந்து ஒரு பேசு பொருளா இருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசின ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது. You can never rule over the people of Tamil Nadu அப்படின்னு அவர் சொன்ன வீடியோ வந்து இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. அது உண்மை. அதை என்னைக்கு பாஜக ரியலைஸ் பண்றாங்களோ அன்னைக்குதான் வந்து கள நிலவரம் மாறும். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதை தான். முதல்ல என்ன சொன்னாரு, 25 சீட்டு நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு மேடையா பேசினாரு. எண்மண் எண் மக்கள் யாத்திரையில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதைத்தான் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருந்தாரு. 25 சீட்டு நாம ஜெயிப்போம்னு. அப்புறம் 25 தேஞ்சு 5 சீட்டு நாம ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்க சீட்டு ஜெயிக்கிறது எங்களுடைய இலக்கு இல்ல, நாங்க வந்து ஒரு கணிசமான ஓட் ஷேரை வந்து நாங்க இங்க ஏற்படுத்திட்டோமா அப்படிங்கறதுதான் எங்களுடைய இலக்கு. 2024 தான் நாங்க பாக்குறோம், இந்த தேர்தலை நாங்க பாக்கல. அப்படி அவங்க கோல் போஸ்ட வந்து அப்படிதான் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற கதை தான். நீங்க சொன்ன மாதிரி இந்த நரேட்டிவ் எல்லாம் முன்னாலே வச்சது இது போன்ற ரிசல்ட் தான் வரும் அப்படிங்கறது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அண்ணாமலையுடைய பர்சனல் கிராஃப்க்கு இது வந்து டெஃபினட்டா ஒரு அடி வாங்கும். ஏன்னா எப்படி ஒரு குட்டி மோடி மாதிரி இங்க வந்து அண்ணாமலையை வந்து இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே வானத்திலிருந்து குதிச்ச ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு அரசியல் தலைவர் மாதிரி அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அதுக்கான ஒரு அந்த ஒரு விதத்துல வந்து அண்ணாமலை வந்து ஹி ஸ்டாண்ட்ஸ் எக்ஸ்போஸ்ட்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் அவங்க வந்து கணிசமான வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நாம டினை பண்ணிட முடியாது. சோ நாம காம்ப்ளெக்ஸண்டா இருக்காம நாம வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இன்னொரு விஷயம், அதிமுக வந்து கொஞ்சம் சோல் சர்ச்சிங் பண்ணணும், கொஞ்சம் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் வந்து பண்ணணும். இன்னைக்கு வந்து அதிமுக பல இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கறது அதிமுக ரொம்ப சீரியஸா எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு போச்சுங்க, இதுக்கப்புறம் அவங்க களத்துல வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க அப்படிங்கறதுலதான் அதிமுகவுடைய எதிர்காலம் இருக்கு. சென்னை போன்ற பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து பாஜக தான் முன்னிலை, அதாவது 2வது இடத்தை வகிச்சிட்டு இருக்கு அதிமுகவை தாண்டி. ஏன்னா எப்போதுமே திமுக இருக்கும், அதுக்கப்புறம் அதிமுக இருக்கும். ஆனா இப்ப வந்து இந்த இடங்கள்ல எல்லாம் பாஜக 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. நம்ம அதிமுக பத்தியும் பேச வேண்டிய நேரம் தான் அது கட்டாயமா. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அதிமுக ஓட்டையும் வந்து பாஜக ஓட்டையும் வந்து சேர்த்து பாருங்க, 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்க நாங்க திமுக எதிராக ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருப்போம், நாங்க பிரிஞ்சதுதான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்துட்டு பாஜக தொடர்ந்து வைக்கிறாங்க. அதை நீங்க பாத்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் நான். பாஜக தொடர்ந்து குற்றச்சாட்டு. கடந்த தேர்தல்ல இப்படிதான் தோல்வி அடைஞ்சோம்னா அதிமுக என்ன சொன்னாங்க, பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலதான் எங்களுக்கு வாக்குகள் வரல, நாங்க தனியா நின்று வந்தோம்னா நாங்க தான் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவங்க இப்படி சொல்றாங்க. தோல்வி அடைந்தவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை வந்து தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா இன்னைக்கு அதிமுகவுடைய ஓட் பேங்க் வந்து பாஜக செல்லரிச்சிட்டு இருக்கு. ஸ்லோவா கேன்சர் மாதிரி they are eating into the ADMK ஓட் பேங்க் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை வந்து என்னைக்கு அதிமுக உணர்றாங்களோ அன்னைக்குதான் களம் மாற்றம். இன்னி வரைக்கும் இன்ஃபேக்ட் நான் ஒரு படி மேல பேசி கூட சொல்லுவேன், திமுகவில் இருக்கிறவர்களே அதிமுக உயிரோடு இருக்கணும், அதிமுக பலமா இருக்கணும் நலமா இருக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு அரசியல தான் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் கூட விரும்புவாங்க. டிஎம்கே வர்சஸ் பிஜேபிங்கிற அரசியல யாருமே உண்மையிலே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கணும், சமத்துவம் நிறைந்த ஒரு மாநிலமாக இருக்கணும், இங்க வந்து இந்துத்துவ அரசியல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லுள்ளமுமே அதிமுக உயிரோடு இருக்கணும், அதிமுக மீண்டு வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அடுத்ததான் நாம் தமிழர் கட்சி ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வாக்கு வங்கியை வந்து அவங்க பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சதவீதம் வந்து நாளைக்கு தான் தெரியும், எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். இன்னும் பல்வேறு இடங்கள்ல வந்து ஒரு 3, 4வது கட்ட சுற்றுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு இடங்கள்ல 3வது இடத்தெல்லாம் பிடிச்சிருந்ததை பார்க்க முடியுது. தூத்துக்குடியில வந்து கிட்டத்தட்ட 3வது 4வது சுற்றுகள் எல்லாம் 2வது இடத்தை பெற்றிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல ஒரு வாக்கு வங்கி வந்துட்டு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. சோ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நிறைய இடர்பாடுகள் இருந்தது தேர்தல் ஆரம்பிக்கிறப்ப.
அவங்களுடைய சின்னத்தை பறிச்சாங்க, அதுக்கப்புறம் ஒரு புது சின்னத்தை கொடுத்தாங்க. ரொம்ப கம்மியான நாட்கள்ல வந்துட்டு அந்த சின்னத்தை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து பதிவு பண்ணிருக்காங்கிறத பார்க்க முடியுது. அவங்களுடைய அந்த எண்ணிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? சீமான் சாருடைய அரசியல் மீது நிறைய விமர்சனங்கள் நம்ம இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்துல அவருக்கு நிச்சயமா நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். 50% வேட்பாளர்கள் அவர் பெண்களை வந்து நிறுத்தினாரு. அவர் தொடர்ந்து அதை வந்து எல்லா தேர்தலையும் அவர் வந்து பின்பற்றி வராரு. அதற்கு வந்து அவருக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அவருக்கு உண்மையிலேயே அதுக்கு நம்ம வந்து பாராட்டு சொல்லணும். நீங்க சொன்னாரு மாதிரி பல்வேறு பின்னடைவுகளை தொடர்ந்துதான் அவங்க களத்துல நின்னாங்க. இன்னை வரைக்கும் தெளிவா நான் எந்த கூட்டணிக்கும் போக மாட்டேன், நான் தனி காட்டு ராஜா, நான் வெற்றி தோல்வி அப்படிங்கறது அப்பாற்பட்டு நான் தனியா தான் நிப்பேன், என்னுடைய அரசியலை பேசுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் கையில எடுக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது அதற்கும் ஒரு பாராட்டுகள். பட் அட் த சேம் டைம் நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்னன்னா, ஒரு யங் இம்ப்ரெசிவ் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், புதுசா அரசியலுக்கு வரவங்க, அரசியல் வரலாறு தெரியாதவங்க, அரசியல் நிலைப்பாடு தெரியாதவங்க. இந்த சினிமாலாம் சொல்லுவோம் நல்லா கதை சொல்றது நல்ல கதை சொல்றது அப்படின்னு. சீமான் வந்து நல்லா கதை சொல்வாரு, ஆனா நல்ல கதை சொல்லுவாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதனால அவர் சொல்லக்கூடிய அவருடைய அந்த பேச்சுல ஈர்க்கப்பட்டு அங்க போய் வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அதிகம் பேர் இருப்பாங்க. நாளடைவுல பாத்தீங்கன்னா அந்த அரசியல் தெளிவு, அந்த அரசியல் புரிதல் வரும்பொழுது அவங்க வந்து நாட்டாக்காவை விட்டு வெளியேறிடுறாங்க, இல்ல விலகி வந்துடுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ சீமானுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்லி a floating population. அது வந்து கூடவும் செய்யாது குறைவும் செய்யாது. இந்த ஜெனரேஷன் மாற மாற, தலைமுறைகள் மாற மாற இந்த வாக்கு வங்கி வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும் அப்படிங்கிறதுதான். பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி நெக் டு நெக் வந்து சில இடங்கள்ல இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. இப்ப அறுதி பெரும்பான்மை வந்து பாஜகவுக்கு கிடைக்குமா அப்படிங்கறதுதான் அடுத்த நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. 294 இடங்கள்ல கூட்டணியில வந்து முன்னிலை இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளவு அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி கிடைக்காத பட்சத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஆட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறதான் அடுத்த எதிர்பார்ப்பா இருக்கு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ லேட்டஸ்ட் எலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் படி நீங்க கூட பாத்தீங்கன்னா கூட பாஜகவுக்கு வந்து தனியா பாஜக வந்து ஒரு 240 தொகுதியோ என்னமோ தான் தனியா அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது மணி ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி இட்ஸ் 530. சோ அதனால இனிமேல் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து பாஜக மெஜாரிட்டியோட வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது இல்ல. ஆனா கடந்த 2019 பாத்தீங்கன்னா 303 சீட்டு பாஜக மட்டும் ஜெயிச்சாங்க. கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 354 இருந்தது. பட் 303 பாஜக மட்டும் ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டியோட பாஜக வந்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-65 சீட்டு பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கிறாங்க. 240 தொகுதிகள் தான் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா கண்டிப்பா கூட்டணி கட்சிகளுடைய தயவு இல்லாமல் இவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இவங்க வந்துட்டாங்க. ஆனா இவங்க கூட்டணி கட்சிகளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாஜகவுடைய மனநிலை என்ன, மோடி அமித்ஷா போன்ற சர்வாதிகாரிகளோட மனநிலை என்ன, எப்படி இவங்க கூட்டணி அமைச்சாங்கிறதே ஃபர்ஸ்ட் நீங்க பாக்கணும். யாரும் விரும்பி வந்து பாஜகவுடைய என்னைக்குமே கூட்டணி வச்சுக்கிட்டதா தெரியல. ஒன்னே இடி ஐடியை விட்டு மிரட்ட வேண்டியது, இல்லைன்னா காசு கொடுத்து வாங்க வேண்டியது, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தான் இவங்க அமைச்சு வச்சிருக்காங்க. இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ களம் மாறுகிறது, காற்று வேற பக்கம் வீசுது அப்படின்னு தெரிஞ்சா இங்க கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்சி மாறுறதுக்கு அவங்களுக்கு பெரிய இன்சென்டிவ் எல்லாம் தேவையே கிடையாது. அவங்களுக்கே ஒரு சலிப்பு ஏற்பட்டுக்கும். கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தாலே போதும், அவங்க வந்து பாஜக என்டிஏ கூட்டணியில இருந்து இந்தியா அலையன்ஸ் வந்து ஈஸியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ரெண்டு முக்கியமான கட்சியை நான் பாக்குறேன். ஒண்ணு சந்திரபாபு நாயுடு, இன்னொன்னு வந்து நிதிஷ்குமார். இந்த ரெண்டு கட்சியும் தான் வந்து கணிசமான சீட்டை வந்து அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. மோடி ஆல்ரெடி சந்திரபாபு நாயுடுட்டையும் நிதிஷ்குமார்ட்டையும் போன்ல பேசி வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி நாம கூட்டணியா வந்து செயல்படுவோம் அப்படின்லாம் வந்து பேசி கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி வந்து ஏற்கனவே ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காரு, இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவரோட நாங்க ஆல்ரெடி பேச்சுவார்த்தையில தான் இருக்கோம், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பல பேர் இந்த பக்கம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப சூசகமா ஒரு 2 நாள் முன்னாலேயே சொன்னாரு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இன்னைக்கு யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா 12-1 மணிக்குள்ள தெரிஞ்சிடும் யாரும் ஆட்சி அமைக்க போறாங்க என்ன ஏதுன்னு. இன்னைக்கு மணி 5:30 ஆச்சு, இன்னும் பீகார் என்ன நடக்குது அப்படிங்கறது வெளியில விட மாட்டேங்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல அப்டேட் பண்ண மாட்டேங்கிறாங்க ரிசல்ட். அப்ப இது எல்லாமே என்ன காட்டுதுன்னா ட்ரெண்ட் பிஜேபிக்கு எதிராக இருக்கு, கடும் பின்னடைவை பிஜேபி சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ கண்டிப்பா வந்து இழுபறி இருக்கக்கூடிய இடங்கள்ல ரிசல்ட்டை டிலே பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சப்பக்கட்டு கட்டி எலெக்ஷன் கமிஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, இல்ல ரிசல்ட்டை வித்ஹோல்ட் பண்ணுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி ஏதாவது திரும்புற வேலை இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி ரிசல்ட்டே அனௌன்ஸ் பண்ணாலும்
பாஜக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கறதுனால நம்ம மாண்புமிகு குடியரசுத் தலைவர் பாஜகவை கூப்பிட்டுதான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு எப்படி பாண்டிச்சேரியில வந்து டைம் கொடுத்து இஷ்டத்துக்கு உங்க பேரத்தெல்லாம் பேசி முடிங்க, எல்லாம் முடிச்சிட்டு சாவகாசமா வாங்க, நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து மறுபடியும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு எப்பவுமே வந்து பாஜகவுக்கு ஆதரவா தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதெல்லாத்தையும் தாண்டி கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. அது என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் சரி. ஏன்னா இவங்க எப்படி அங்க பேசுறாங்களோ கண்டிப்பா பாஜக தரப்புல இருந்து இந்தியா அலையன்ஸ் கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளிடம் பேரம் பேசுவாங்க. இதுதான் அவங்களுடைய இயல்பு, அவங்களுடைய டிஎன்ஏ. அதை மாத்தவே முடியாது. பேரம் பேசுவாங்க, பணத்தை கொடுத்து மயக்க ட்ரை பண்ணுவாங்க, ரிசார்ட்ல கொண்டு போய். இந்த நாடகம் எல்லாம் நம்ம இன்னும் வரக்கூடிய அடுத்த 2-3 நாட்கள்ல கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு நிச்சயமா அது எங்கெங்க அரங்கேறுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி கூட்டணி கட்சி கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து முக்கியமா ஒரு விஷயத்த வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். பாஜகவோட இருக்கக்கூடிய கூட்டணி என்னைக்குமே அவங்களுக்கு ஆபத்து தான். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சுதந்திரமா செயல்படக்கூடிய ஒரு ஃப்ரீடம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காது. மாநிலத்தில் அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் ஸ்லோவா இரோட் பண்ணிடுவாங்க. ரீஜனல் பார்ட்டிஸ ஸ்லோவா கரைச்சு காணாமல் போக செய்யறதுதான் பாஜகவுடைய மாடஸ் ஆப்பரண்டி. நிறைய பேர் அந்த மாதிரி காணாம போயிட்டாங்க. இந்த தேர்தலையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேட் ஆன் த வால் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா, நடுநிலையா இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. மாயாவதியா இருக்கட்டும், நவீன் பட்நாயக்கா இருக்கட்டும், ஜக்மோகன் ரெட்டியா இருக்கட்டும், பிஆர்எஸ் இருக்கட்டும், இபிஎஸ், ஓபிஎஸ், இவங்க எல்லாருமே நீங்க பாருங்களேன் ஒரு நிலையான நிலைப்பாடு எதுவுமே இல்லாம ஒரு ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. யார் மத்தியில் ஆட்சியில வராங்களோ அவங்களுக்கு நாங்க ஆதரவா இருப்போம்னு. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழல் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கறத மக்கள் தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க வந்து என்ன, நாங்க உங்களை தேர்ந்தெடுத்து நீங்க என்ன பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கறது, நீங்க வேணாம் அப்படி வேணா நாங்க நேரடியா பாஜகவுக்கு ஓட்டு போட்டு போவோமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்திருக்கிறாங்கல்ல. நிச்சயமா தேசிய அரசியலோட ஒன்றுபட்டு செயல்பட முடியாத அனைவரும் இங்க வந்து தோல்வியை தழுவிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமா ஆமா. அதனால கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து கட்சி முக்கியமா, மாநில உரிமைகள் முக்கியமா, அப்படி இது ரெண்டும் முக்கியம்னா நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கறத தெளிவா யோசிச்சு ஆதரவு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும். ஆல் இஸ் நாட் லாஸ்ட். இப்பவும் வந்து ஐ ஸ்டில் ஹேவ் ஹோப் தட் இந்தியா அலையன்ஸ் வில் ஃபார்ம் தி கவர்மெண்ட். நிச்சயமா இதுல நம்ம இறுதியா நம்ம ஒரு பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இது ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதாவது வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து இந்தியா அலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு வந்து தொடர்ந்து வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு ஊடகத்திலையும் வந்து தொடர்ந்து வந்து இந்த பொருள் வந்து விவாதிக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். பிஜேபிக்கு வந்து கண்டிப்பா வந்து பெரும்பான்மை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தமிழக ஊடகங்கள்ல தொடர்ந்து எதிர்த்து ஒரு குரலாவே இருந்தது. வட இந்திய ஊடகங்கள்ல இதுக்கு அப்படியே எதிர்ப்பதமா தான் இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு இங்க பேசின விஷயங்கள் உண்மையா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நீங்களும் அதை தொடர்ந்து கவனிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அங்க என்ன பேசினாங்க, இங்க என்ன பேசினாங்கிறத நீங்களும் தொடர்ந்து கவனிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இதை பத்தி வந்துட்டு நிறைவா விவாதிச்சிடலாம்னு நினைக்கிறேன். I need to place on record வட இந்திய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஊடகங்கள் பாஜகவுக்கு சாமரம் வீசிய அத்தனை ஊடகங்களுடைய முகத்திலேயே இன்னைக்கு சாணிய பூசிக்கிறாங்க மக்கள். இன்னைக்கு அவங்க டோட்டலா டிஸ்கிரெடிட் பண்ணிட்டாங்க. எப்படி ஒரு எக்ஸிட் போல் மூலமா ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணாங்க, தனி பெரும்பான்மையோட வரும் பாஜக. மோடி 5th phase வரைக்கும் என்ன தெரியுமா பேசினாங்க, டைட் காம்படிஷன் இருக்குன்னு பேசுனவங்க 7வது கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே 350+ சீட்ஸ் வரும் அப்படின்னு வெக்கமே இல்லாம பேசினாங்க. இவங்க எல்லாம் வந்து ஜேர்னலிசத்துக்கே ஒரு அவமான சின்னமா நான் பாக்குறேன். அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் நீங்க சோசியல் மீடியாவுடைய இன்ஃபுளுன்ஸ் இந்த தேர்தல்ல பெருமளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சவுத் இந்தியாவை விட்டுருங்க, சவுத் இந்தியாவில இருக்கக்கூடிய பெரும்பாலான யூடியூப் சேனல்ஸும் சரி, இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸும் சரி, ஊடகவியலாளர்களும் சரி, சமூக நீதியை விரும்புவர்கள், ஜனநாயகத்தை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கிறவங்க. ஆனா வட இந்தியால வந்து சோசியல் மீடியா ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்தியிருக்கு. துருவ்ராட்டி, ஆகாஷ் பானர்ஜி போன்ற யூடியூபர்ஸ் இருக்கட்டும், ரவீஷ் குமார் என்டிடிவில இருந்து ரிசைன் பண்ணி அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாரு. அவங்களுடைய நரேட்டிவ் எல்லாம் இன்னைக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குங்க. அவங்க வீடியோஸ் எல்லாம் ப்ரொஜெக்டர் வச்சு மக்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. அப்போ பல விஷயங்களை வந்து அவங்க கொண்டு போய் வந்து மக்கள் கிட்ட சேர்த்திருக்காங்க. த பவர் ஆஃப் மீடியா. எந்த சோசியல் மீடியாவை பிஜேபி தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்தியதோ இன்னைக்கு அதே ஆயுதம் அவங்களுக்கு எதிராக திரும்பி அவங்களுக்கு ஒரு மரண அடி கொடுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ பேச வேண்டிய விஷயங்களை சரியான நேரத்துல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம்னா
கண்டிப்பா மக்கள் கிட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கறத இந்த தேர்தல் வந்து நமக்கு நிரூபிச்சிருக்கு. நீங்க என்னதான் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாலும், நீங்க என்னதான் நரேட்டிவை ஏற்படுத்தினாலும், நீங்க என்னதான் டிவியை திறந்தாலும் மோடி இஸ் கிரேட், மோடி இஸ் கிரேட், மோடி இஸ் கிரேட்ன்ற ஒரே விஷயத்த மக்களுடைய மனசுல புகுத்தணும்னு நினைச்சாலும் பசி வந்தா 10ம் பறந்து போகும். எனக்கு வேலை இல்ல, எனக்கு அடுத்த வேலை சோத்துக்கு வருமானம் இல்ல, எனக்கு அடுத்த வேலை என் வீட்டுல அடுத்து எரியாது, விலைவாசி உயர்ந்து போச்சு, வறுமை தாண்டவம் ஆடுது அப்படின்னா மனுஷனுக்கு வந்து மோடியும் தெரிய மாட்டான், ராமரும் தெரிய மாட்டான். அடுத்த வேலை ஆட்சிக்கு எந்த ஆட்சி எனக்கு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கொடுக்குதோ அந்த ஆட்சி வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இன்னைக்கு அப்படிதான் பெரும்பாலான மக்கள் நினைச்சிருக்கிறாங்க. உண்மையிலே அவங்க கிட்ட இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய வட இந்தியாவிலும் சரி தென்னிந்தியாவில இருக்கக்கூடிய சோசியல் மீடியால இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ், இன்ஃபுளுசர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றியை நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்தியிருக்கு. சோ யூ ஆல் டிசர்வ் கிரெடிட் ஃபார் தட். நிச்சயமா நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் வந்துட்டு ஹோப் இருந்து கொண்டேதான் இருக்கிறது இந்தியா அலையன்ஸை பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து தொடர்ந்து என்ன நடக்குது, ஏன்னா இன்னைக்கு வந்து மீட்டிங் இருக்கு அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே வந்து சொல்லியிருக்காரு, எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டுருக்காருங்கிறத பார்க்க முடியுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது இப்ப வரைக்கும் நம்மளால கணிக்க முடியல அப்படிங்கறத நம்ம பாத்துட்டு இருக்கிறோம். போர்ல வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம களத்துல போய் போரிடுறது இல்ல. நாம போரிட போறது வந்து நாங்க இருக்கோம், எங்களை அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஒதுக்கி தள்ளிட முடியாது, எங்களை அவ்வளவு சீக்கிரம் நீங்க இல்லாம பண்ணிட முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து உணர்த்துறதுக்கு எதிரிக்காகவும் தான் நம்ம போருக்கு போறோம். காங்கிரஸ் முக்து பாரத், காங்கிரஸ் இல்ல, எங்களுக்கு கண்ணு கெட்டின தூரத்துல எதிரியே இல்ல அப்படின்னு சொன்ன மோடியோடைய ஆணவத்துக்கு இன்னைக்கு களத்துல இறங்கி இந்தியா அலையன்ஸ் பதில் சொல்லியிருக்கு. நாளைக்கு அவங்க ஆட்சி அமைக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு கோலிஷன் கவர்மெண்ட்ல ஒரு மோடி போன்ற ஒரு சர்வாதிகாரியால எக்ஸிஸ்ட் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டம் அவரால. யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ரூட் மெஜாரிட்டியோட அரசாங்கம் நடத்தியவர், நான் கடவுளுக்கு இணையானவன் அப்படின்னு சொன்னவரு ஒரு கூட்டணி கட்சிகளை நம்பி ஆட்சி நடத்தணும்னா அது எவ்வளவு பெரிய சங்கடத்தை மோடிக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அது ஒரு விஷயம். அண்ட் இந்தியா அலையன்ஸ் வந்து இன்னைக்கு மீண்டு வந்திருக்கு, காங்கிரஸ் மீண்டு வந்திருக்கு. காங்கிரஸே இல்ல, முடிஞ்சு போச்சு, அதோடைய அத்தியாயமே முடிஞ்சிச்சு அப்படின்னு முடிவரை எழுத முயற்சி பண்ணவங்களுக்கு இல்ல, நீங்க இன்னும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நாங்க களத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த எலெக்ஷன் அவங்க ப்ரூவ் பண்ணிருக்கு. சோ அதனால whether India alliance forms the government or not, I think it is a very big victory for them. ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அவங்களுடைய வாய்ஸ் ஒலிக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப நன்றி மேம், உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.